ஹாலிவுட் லெவலுக்கு எதிர்பார்த்து வராதிங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் லெவலுக்கு எதிர்பார்த்துடுவாங்க. அதாவது தமிழ் ஆடியன்ஸ் கம்மியாக குறைச்சி மதிப்பீட்டில். என்னங்க நீங்க படம் பார்க்கவே இல்லையா? ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணீங்க. அது ஒரு வெப் சீரிஸ் பண்ணுங்க சார். நான் 4 வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன். You should really read my Wikipedia and then come interview me. சார் ஒரு நான் இங்கே ஒரே செகண்ட் ப்ரோ ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. படம் பார்த்தீங்க, ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. ரெஸ்பான்ஸு ஹாலிவுட் லெவலுக்கு எதிர்பார்த்து வராதிங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் லெவலுக்கு எதிர்பார்த்துடுவாங்க. அதாவது தமிழ் ஆடியன்ஸ் கம்மியாக குறைச்சி மதிப்பீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு கிளாசிக்கான ஒரு ஃபிலிம் இருக்கும்ல, ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிலிமு. இப்போது கேடிவியில் போடுற மாதிரி ஒரு ஃபிலிமு, விஜய் டிவியில் போடுற மாதிரி ஒரு ஃபிலிம் இருக்குல்ல, அது மாதிரி எதிர்பார்த்துடுவாங்க. ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க முகம் சுளிக்காமல் படம் பார்க்கணுன்னு வாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா தாய்மாருக்கும் பிடிக்கும் மெயினாக. ஸோ கண்டிப்பாக லேடிஸ் நம்பிவாங்க. எப்பயுமே வந்து ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 90% தோணும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 100% தோணும். ஸோ எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் கேட்கும் போது 100% தோணுச்சு, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 100% தோணுச்சு. என்ன ஸ்கிரிப்டில் வந்து எனக்கு சொன்னாங்களோ அது அப்படியே எடுத்திருக்காங்க. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. திருப்பி சொல்கிறேன், லேடிஸ், ஃபேமிலி, விமென் எல்லாம் நம்பிவாங்க. இது உங்க ஃபர்ஸ்ட் படம், மக்கள்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்தீங்களா? பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். வீட்டில் அம்மா கிட்ட சொல்லுங்கள். மெயினாக ஆமாம், குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள். தே ஒன்ட் பி டிசப்பாயிண்டட். ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னா எதுக்காக வரணும்? ஆடியன்ஸ் எதுக்காக வரணுமா? அதான் கவலையை மறந்து ஒரு 2 hours ஜாலியாக உட்காந்து சிரிச்சிட்டு, எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்மளை ஃபீல் பண்ண வைக்காமல். ஃபீலிங்ஸ் இருக்கும், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும், மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில சீன்ஸ் இருக்கும். பட் அது கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல கருத்தோடு முடிச்சிருப்போம். கருத்து ஒன்றும் இல்லைங்க, உழைச்சி சாப்பிடணும். பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக் பாஸில் பார்த்துருக்கேன். அப்போ ஒரு ஷேடில் இருந்தார், இப்போ தான் இருப்பார். அதுக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம்? பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. எங்கள் பிக் பாஸில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இருப்போம் படத்துலையும். அப்பப்போ ஃபாலோ பண்ணுறேங்க, முடிஞ்ச அளவுக்கு. அதாவது இந்த ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அதில் பார்க்கறது தான், டிவியில் பார்க்கறது இல்லை. நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன் நினைக்கிறேன். விசித்ரா மேமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஏஜ் கேட்டகரியில் யாரும் இவ்வளோ நல்லா இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் இருந்ததில்லை, உண்மையாக சொல்ல போனால். லேடிஸ், ஃபேமிலி விமென், குடும்ப தலைவிஸ் எல்லாம் என் படத்துக்கு வாங்க. யூ ஒன்ட் பி டிசப்பாயிண்டட். என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளீஸ் சப்போர்ட். வா, வரலாம் வா. படம் பேரை சொல்லிடுறேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும். ஏன்னா குழந்தைங்களுக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்பா பையன் சென்டிமெண்ட் ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. தேவாசரோட மியூசிக்கில் சாங்கு, எல்லா சாங்குமே நல்லா இருக்குது. எக்ஸ்பெஷலி இந்த வா வரலாமா அந்த சாங் நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. ஸோ ஃபேமிலி எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. என்னங்க படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நீங்கள் படம் பார்க்கவே இல்லையா? என்னங்க இல்லை, கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அங்கங்கே. அது படம் வந்து ஓவராலாக நம்ம உட்காந்து பார்த்தா தான் சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், மேபி அது மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம். பட் படத்தை ஓவராலாக ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்பான்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிகாஸ் இது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராமில் 2-3 பேர் படம் பார்த்தவங்களும் மெசேஜ் போடுறாங்க தட் உங்கள் ரோலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேச்சுரலாக எப்படி இருக்கீங்களோ ரியல் லைஃப்பில் அப்படியே உங்களை படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல் இன் ஆல் படத்தோட காமெடி கான்டென்ட்டும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிகாஸ் நாங்கள் உட்காந்துருக்கும் போது நிறைய ஆடியன்ஸ் சிரிச்சிட்டு இருந்தாங்க நடுவில். அப்புறம் விசில்லாம் அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், படத்தில் ஒரு காமெடி போயிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ்லேருந்து யாராவது ஒரு கவுண்டர் டக்குன்னு கொடுப்பாங்க. அது எங்களோட டைலாக்ஸ்க்கும் கொடுத்தாங்க. ஸோ அது பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்வால்வ்டாக பார்க்குறாங்க, அதனால தான் அப்படி ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ பார்த்துட்டு வெளியில் வந்துட்டும் ஒரு 5-6 பேர் வந்து பர்சனலாக சொன்னாங்க, உங்கள் ரோல் எங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சிது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸாக நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது மேபி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மேபி போயிருக்கலாம்.
और மற்றபடி காமெடி இதெல்லாமே சூப்பராக இருக்குது. 1-2 பிளேசஸ் மட்டும் கொஞ்சம் வாட் யூ சே இன்னும் பெட்டர் ஆர்டிஸ்ட் மேபி போட்டிருக்கலாம் அந்த மாதிரி. அந்த ஒரு மனசு வெரி சாரி, பட் நான் லீடாக பண்ண நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கே. இன்னும் கொஞ்சம் வேற சூஸ் பண்ணி நடக்கலாமா ஸ்பேஸ் சொல்கிறேன். நாங்கள் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணும்போதே எங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இது படம் எப்படி வரப்போகுதுன்னு. ஸோ நான் இது வரைக்கும் சூஸ் பண்ணது எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மெயின் லீடாக சொல்கிறோம் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஹீரோயின்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு சாங் மாதிரி இல்லாமல் அப்படி சொல்கிறேன் ஹீரோக்கு ஈக்குவலாக. நான் ஹீரோயின் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸே நிறைய பண்ணியிருக்கேன் பிரதர். எஸ், நிறைய பப்ளிசிட்டி இல்லாதனால அதெல்லாம் தெரியாமல் போயிருக்கு. தெரிய பார்த்துக்கிட்டு பப்ளிசிட்டி இல்லாமல் போகிறதுன்னு சொல்கிறத விட எல்லாருக்கும் அவங்கவுங்க டைம்னு இருக்கும். சூப்பர்பான படம் வந்திருக்கு பட் காணாமல் போயிருக்கு. வேறஸ் சிம்பிளாக ஒரு வந்த படம் ரொம்ப சூப்பராக போயிருக்கு. ஸோ அந்தந்த ஆர்டிஸ்ட்க்கு ரெகக்னிஷன் கிடைக்கிறது அந்தந்த டெஸ்டினி தான். ஐ வுட் சே லக் ஆர் தேட் ஒன்லி. நீங்கள் சூப்பராக பப்ளிசிட்டி பண்ணாலும் இப்படின்றதுக்குள்ளே ஆடியன்ஸ் மறந்துடுவாங்க. ஃபிலிமில் கூட வந்து ஹீரோ கிட்ட கேட்டப்போ சொன்னார் கொஞ்சம் பப்ளிசிட்டி கம்மியாக தான் இருக்குது இந்த படத்துக்கு, என்னால் முடிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தோட பப்ளிசிட்டி இன்ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் சோஷியல் மீடியாலையும் நல்லா ப்ரமோட் பண்ணுறாங்க. போர்டு கூட கிடையாது, சின்ன போர்டு கூட இல்லை. அது மட்டும் ஏன்னு தெரியல. மற்றபடி ப்ரெஸ் மீட் வச்சது சூப்பராக இருந்தது. ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அண்ட் சேனல் இன்டர்வியூஸ் நாங்கள் கொடுத்தோம், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு போர்டு மட்டும் ஏன் வைக்கலன்றது தெரியல. போஸ்டர்ஸுமே இன்ஃபேக்ட் நானே போகும்போது ஒரு 10 பேர் அக்கா 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 உங்கள் போஸ்டர் அக்கா அக்கா இதை உங்களை பார்த்தோம் அக்கா இந்த போஸ்டர் வந்து சூப்பராக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பப்ளிசிட்டிலாம் போச்சு. யாருமே கேட்கலையா? எனக்கு ஐ டோன்ட் நோ, ப்ரொடியூசர் சார் சைட்லேருந்து ஃபுல் எஃபர்ட் போட்ட மாதிரி தான் இருக்குது. மேபி தெரியல, எல்லாமே 100% பர்ஃபெக்டாக மேபி இருந்திருக்காது, தெரியல. இப்போது நான் வந்து லியோ சிவகுமார் கூட பரேசியான்னு ஒரு படம் பண்ணுறேன். மீதி இன்னும் ஒரு 3 ஃபிலிம்ஸ் நான் சைன் பண்ணோம். ஸோ நான் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணீங்க, அதுக்கு வெப் சீரிஸ் பண்ணுங்க சார். நான் 4 வெப் சீரிஸ் பண்ணிக்கிறேன். யூ ஷுட் ரியலி ரீட் மை விக்கிபீடியா அண்ட் தென் கம் இன்டர்வியூ மீ. தேங்க்யூ.